வணக்கம். லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல், பீச்சு சுண்டல். நேற்று நைட்டே பட்டாணி ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லா ஊறிடுது. இப்போ இதை வேக வச்சுட்டு என்னென்ன பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பீஸ் கட்டிக்காயும், 1 ஸ்பூன் வரமல்லி, 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 9 வரமிளகாய், தேங்காய் பல்லாக கீழே நறுக்கி வச்சுருக்கிறேன், மாங்காய் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இங்கே சுண்டல் நமக்கு வெந்துடுது. இப்போ இதெல்லாம் திரிச்சிட்டு கடாயில் 1 ஸ்பூன் கொஞ்சோண்டு இந்த மிளகா வத்தல் நெடி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு தாளிக்கும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம அந்த பொடி திரிச்சிட்டு வந்தாச்சு. கட்டிக்காயம், வரமிளகாய், தனியா, கடலைப்பருப்பு வறுத்து பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. சுண்டல் வெந்துடுது. 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. கொஞ்சோண்டு கடுகு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதில் பவுடர் கொஞ்சம் நிறைய தான் இருக்குது. வேணுங்கிறத போட்டுக்கிட்டு மிச்சத்தை அடுத்த சுண்டல் பண்ணும்போது போட்டுக்கலாம். அதுவரை நம்ம ஒரு பாத்திரத்தில் நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, சுண்டல் போட்டேன். இப்போ தேங்காய், மாங்காய், நான் பட்டாணி அவிக்கும் போது உப்பு போட்டு தான் அவிச்சேன். இப்போ இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன். பார்த்துக்கிட்டு அப்புறம் போட்டுக்கணும். ஈவினிங் ஸ்நாக்ஸு தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு. இன்னொரு ஸ்பூன் போட்டேன், கொஞ்சம் காணாத மாதிரி போதும். 2 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். மிச்சம் இவ்வளோ இருக்குது. அடுத்து நம்ம சுண்டல் பண்ணும்போது போட்டுக்கலாம். அவ்வளோதான். இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுவையான தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.